தாவீது சொல்லுகிறான், இதற்கு நிகரில்லை, இதற்கு நிகரில்லை. கோலியாத்தினுடைய பட்டயம் வேணா யாருக்கு வேணாலும் ஸ்பெஷலா இருக்கலாம். கோலியாத் பெலிஸ்தியருக்கு அந்த ஸ்பெஷலா இருக்கலாம், பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷலா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஸ்பெஷல் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு யார் தான் ஸ்பெஷல்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் ஸ்பெஷல். புகழக்கூடியவர் அவர் ஒருவர் மட்டும்தான், போற்றக்கூடியவர் அவர் ஒருவர் மட்டும்தான். ஆமேன். கோலியாத்தினுடைய பட்டயமே இருந்தாலும் கோலியாத்திற்கு பயப்படல, கோலியாத்திற்கு பயன்படல, அது தாவீதிற்கு தானே பயன்பட்டுருச்சு. அப்போ அந்த பட்டயத்தை குறித்து தாவீது எப்படி மேன்மை பாராட்டலாம்? அப்போ நம்ம பேசுகிற வார்த்தையை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். நேபுகாத் நேச்சாரை குறித்து வேதம் சொல்லுது, மேலே போய் நின்றுட்டு இதோ நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு வாயில கூட பேசல, மனசுல நினைச்ச உடனே மேலே இருந்து தள்ளப்பட்டு வேதம் சொல்லுது அவன் மிருகங்களுக்கு சமமாய் மாறிட்டான். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் எந்நேரத்திலையும் எப்பொழுதுமே பெருமைக்குரியவர் அவர் ஒருவர் மட்டுமே, புகழ்ச்சிக்குரியவர் அவர் ஒருவர் மட்டுமே. நமக்கு சம்பளம் கொடுக்கிறவர்களோ இல்லை நமக்குரிய காரியம் எதுவுமே இல்லை. எப்பொழுதுமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு காரியத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்றதுக்காக அது பெருசுன்னு நினைக்க கூடாது. அதை கொடுத்த கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் பெருசுன்னு நினைக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இது மட்டுமல்ல, வேதத்துல நீங்க சிம்சோனை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா நம்ம எதுல ஜெயிக்கிறோமோ அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். சிம்சோன் சிங்கத்தை கொன்றான் என்று வேதம் சொல்லுது. ஆனா சிங்கத்தை கொன்னுட்டான், அதே வெற்றி ஒரு நாள் அவனுக்கு தோல்வியா மாறிடுச்சு. என்னன்னா, சிங்கத்தை கொன்னுட்டு 2-3 நாள் தாண்டி திரும்பி வரும்போது அந்த சிங்கத்தினுடைய உடல்ல தேன் இருந்துச்சாமா. இவன் அந்த தேனை எடுத்து சாப்பிட்டுட்டு தன்னுடைய தாய் தகப்பனும் கொடுத்தான். ஆனா அவன் நசரேய விரதம் உள்ளவன். அவன் பிரேதத்துக்கு பக்கத்துல போகக்கூடாது, அவன் செத்த மிருகங்கள் பக்கத்துல போகக்கூடாது. தன்னுடைய உடன்படிக்கையை அவன் மீறிட்டான். அதனால பெரிய பிரச்சனையை அன்றையிலிருந்து அவன் தொடர வேண்டியது இருந்துச்சு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய ஜெயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஜெயிச்சிட்டோன்றதுக்காக அந்த காரியம் நம்மளை எந்த விதத்திலும் ஆக்குப்பை பண்ணிடக்கூடாது. அந்த காரியம் நம்மளை கர்த்தரை விட்டு பிரிச்சிடக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னன்னா, எல்லா இடத்திலையும் என் கர்த்தருடைய நாமத்தை நான் வீணிலே வழங்க மாட்டேன். அவர்தான் நமக்கு